வணக்கம் உரையாடல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய உரையாடல் நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. அதாவது ஒரு திரைப்படத்துக்கு உயிரோட்டம் குடுக்குறது அப்படின்னு சொன்னா இசை தான் சொல்வோம். அந்த இசை வந்து கரெக்ட்டா குடுக்கணும். மக்களுக்கு புரியிற மாதிரி குடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அந்த உயிரோட்டம் இல்லாம ஒரு திரைப்படம் மூவ் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு காட்சிய வந்து காமிச்சிடலாம். பட் அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் குடுக்கணும், ஒரு பாடல் குடுக்கணும். அப்பதான் வந்து அந்த திரைப்படம் வந்து நிறைவாகும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இந்த திரைப்படத்தை நிறைவாக்குன ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னு சொன்னா சந்தோஷ் தயாநிதி. அதாவது பறந்து போ அப்படிங்கிற ஃபில்ம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. அவர் வெல்கம் பண்ணலாம். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர், நானும் நல்லா இருக்கேன். இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கக்கூடிய சாங்கில் உங்களுடைய சாங்கும் வந்து முதன்மையாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இப்போ நீங்கள் பறந்து போல வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. மியூசிக் டிரெக்டர் அப்படிங்கிற ஒரு கனவு வந்து ஒரு லட்சியமாக வச்சு தான் நீங்கள் வந்து அந்த ஜேர்னிக்குள்ளே போயிருப்பீங்க. உங்களுடைய படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மியூசிக் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் எப்படி உங்களுக்குள்ள வந்தது? இல்லை யாரை இன்ஸ்பிரேஷனலாக வச்சுட்டு அந்த மியூசிக் ஜேர்னிக்குள்ள நீங்கள் என்ட்ரானீங்க? நான் வந்து 7th படிக்கும்போதே மியூசிக்குள்ளே ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு மியூசிக் மேலே. அதுக்கு பெரிய காரணம் ஏஆர் ரஹ்மான் சார் தான். ஒரு நாள் அவரோட இன்டர்வியூ ஒன்று டிவியில் பார்த்துட்டு எனக்கு அவர் கீபோர்டு வாசிக்கிறது வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது. அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட், அது என்ன இப்படி சவுண்டு வருது, அதில் ஒரு ஈர்ப்பு வந்துச்சு அவர் மேலே எனக்கு. அதுக்கப்புறம் அவரோட பாட்டு சின்ன வயசுலேருந்து கேட்டுட்ருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் டிவி வாங்கி ஒரு இன்டர்வியூ ஒரு தீபாவளிக்கு எதுக்கும் நினைக்கிறேன், ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது பார்த்துட்டு எனக்கு அதுதான் மெயின் ஸ்பார்க். அதுதான் அதுக்கப்புறம் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு, அவர் பாட்டெல்லாம் கேட்க ஆரம்பிச்சு, கீபோர்ட்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படி ஸ்டார்ட் ஆன ஒரு ஜேர்னி தான். அப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு கரெக்டாக நான் வந்து அவரோட மியூசிக் ஸ்கூலில் கேஎம் மியூசிக்கில் வந்து ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் நான் தான். அந்த ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் நான் தான். அப்புறம் அவர் ஸ்கூலில் சேர்ந்து மியூசிக் ப்ரொடக்ஷன்லாம் கற்றுக்கிட்டு அவர் கூட அசிஸ்டண்ட்டாக ராஞ்சனா கடல் அந்த மாதிரியான அந்த டைமில் சேர்ந்தேன். அப்புறம் வந்து இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு படங்களும் பண்ணிட்டு. ரொம்ப ஈஸியாக உங்களுடைய ஜேர்னியை சொல்லிட்டீங்க. பட் எடுத்து பார்க்கும்போது அதாவது அவர்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருந்து அதுக்கப்புறம் அவரை நம்ப வைக்கணும் ஃபஸ்ட்டு. நான் வந்து ஒரு வேர்த்தான ஆள் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான் அந்த அசிஸ்டண்ட் அப்படிங்கிற ஒரு பொறுப்பே கிடைக்கும். அவர் கூட வந்து நிறைய படங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கும் இப்போ மியூசிக் டிரெக்டராக ஒர்க் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஷியேட் இருக்கும் இல்லையா? ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு எப்படி இருந்தது? அசிஸ்டன்ட் இது எல்லா ஆஃபீஸ்லேயும் எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்க மாதிரி தான். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து அந்த இடம் என்ன, அவங்க வேலை என்ன பண்ணுறாங்கன்னு புரிஞ்சிக்கவே ஒரு 4-5 படம் ஆகிடும். லாஸ்ட் அசிஸ்டண்ட்டாக இருப்போம். அதுக்கப்புறம் அவருக்கு நம்ம மேலே ஏதாவது சின்ன வேலை பண்ணியிருப்போம், அது அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்து சின்ன ஒர்க் கொடுப்பாரு, அதை ஒழுங்காக முடிக்கணும். இந்த மாதிரி படிப்படியாக லேர்ன் பண்ணி வர்றது தான். எடுத்த உடனே அவருக்கு ஃபர்ஸ்ட் அசிஸ்டண்ட்டாக ஆக முடியாது. அதுக்கு ஆல்ரெடி சீனியர்ஸ்லாம் இருந்தாங்க. நான் வந்து லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக தான் அவர் கூட மெயின் ஸ்ட்ரீமாக அவர் நிறைய பொறுப்பு கொடுத்து ஒர்க் பண்ணுற அளவுக்கு இப்போ தான் வந்து. அதுக்கு வரைக்கும் லேர்னிங் தான், இப்போயும் லேர்னிங் தான். என் படம் பண்ணும் போது ஒரு கேப் இருக்கும், ஒரு 3-4 months நான் என் படம் பண்ணிட்டு திருப்பி போயிடுவேன். ஏன்னா எனக்கு ஐ டோன்ட் ஃபீல் எனிதிங், எனக்கு எதுவுமே இருக்காது. நான் போவேன், திருப்பி சார் கிட்ட போவேன், சார் வேலை கொடுங்க சார், அடுத்த படம் பண்ணுறதுக்கும் ஒரு வேலை கொடுங்கன்னுவேன். அவர் ஒர்க் பண்ணுவார். அதில் நான் நிறைய கற்றுப்பேன். அதுதான் மெயின் திங் ஆக்சுவலி. ஸோ மச் ஆஃப் லேர்னிங் அவர்கிட்ட. ஒரு படம் முடிச்சுட்டு போகும்போதும் நம்ம இன்னும் கற்றுக்கணும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்துடும். அதனால் அங்கே போயிட்டு திருப்பி வருவேன். அப்படியே போயிட்டு இருக்கு. அவர்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது நிறைய வேலைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை பண்ணிவிடுங்க சந்தோஷ், அதை பண்ணிவிடுங்க சந்தோஷ் அப்படின்னு சொல்லி. பட் வந்து சில விஷயங்கள் நம்ம வந்து அவர் எதிர்பார்த்த மாதிரி நம்ம கொடுக்க முடியாமல் கூட இருக்கலாம். அப்படியான சிச்சுவேஷன் அமைஞ்சுதா? நிறைய அப்படிதான். ஏன்னா அவர் வந்து பயங்கர ஃபாஸ்ட், அவரோட நாலேஜ் பயங்கர வாஸ்ட். அவரை வந்து நம்ம வந்து ஏமாற்றவே முடியாது. சார் இது இப்படி பண்ணேன் சார், ஆனால் இது வரலன்னா சொல்லவே முடியாது. அவருக்கு எல்லாமே தெரியும். ஸோ நான்லாம் இப்போ வரைக்கும் ஸ்டூடெண்ட் தான் அவர்கிட்ட. நான் ஒத்துப்பேன், அதெல்லாம் எனக்கு எந்த இதுவுமே இல்லை. ஏன் பண்ணலன்னு சொல்லி கொடுத்துருவாரு. கரெக்டாக முடிக்கணும் வேலை. அதில் நான் லேர்ன் பண்ணிப்பேன். அவர் உட்காந்து வாசிச்சு கரெக்ட் பண்ணும் போது ஓகே இது இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு. ப்ளஸ் நாங்கள் எல்லாமே அடிஷ்னலாக தான் பண்ணுவோம். நிறைய பேர் வந்து நான் தான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொல்லிப்பாங்க, நான் தான் அந்த பாட்டு பண்ணேன். பட் அது கிடையாது ரியாலிட்டி. அதை நான் நீங்கள் சொல்லி ஆகணும். ஒரு 100% இருக்குன்னா அவர் ஒரு 80% முடிச்சிருவார். அவரே முடிச்சு இந்த மீதி 20% தான் அசிஸ்டன்ஸ் கிட்ட வரும். அது என்னன்னா இந்த மாதிரி ஃபைல் நேம் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதை ஒரு ப்ரீமிக்ஸ் பண்ணி வைக்கிறது, சின்ன சின்ன விஷயங்களை ஆட் பண்ணுறது. திருப்பி அவர் அந்த 80% நாங்கள் 90% to 100 அவர் தான் வந்து உட்காருவார். அப்படிதான் நடக்கும்.
ஸோ அதுவே ஆனா பெரிய வேலையா இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ், பெரிய பெரிய பாட்டுங்கள்லாம் ஈஸியாலாம் இருக்காது. ஓகே. ஒரு ராகத்துல இருக்கும், ஒரு டைம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் சிக்னேச்சர்ஸ். அதெல்லாம் கரெக்டா புரிஞ்சு பண்ணணும். ஓகே. அப்படி அவர பெருமைப்படுத்துற விதமா நீங்க வந்து படங்கள் எல்லாம் கமிட் ஆகிட்டு சார் கிட்ட போயிட்டு நீங்க சொன்னீங்களா? சார் நான் படம் கமிட் ஆயிருக்கேன். சொல்லல நான் அவர்கிட்ட. ஓகே. ஏன்னா நான் அசிஸ்டண்டா சேர்ந்து 1 இயர்லயே ஒரு படம் எனக்கு வந்துருச்சு. இனிமே இப்படிதான். ஆ. ஸோ அப்போ நான் டப்புன்னு எடுத்துக்கிட்டேன். அவரும் வந்து அவர்கிட்ட நான் எதுவும் சொல்லலை. நான் வந்து படம் பண்ணேன், வந்தேன், போனேன். அப்புறமா அவரு என் பாட்டு ஒன்று ஏதோ எஃப்எம்ல கார்ல போகும்போது கேட்டுட்டு அவங்க டிரைவர் கிட்ட யார் பாட்டு இது நல்லா இருக்குன்னு கேட்டிருக்காரு. கேட்டிருக்காங்க. அப்போ அவரு நம்ம சந்தோஷ் பாட்டு தான் உடனே சூப்பரா பண்ணியிருக்கான்னு சொன்னதை வந்து அந்த டிரைவர் அண்ணன் வந்து என்கிட்ட சொன்னாரு. ஓகே. அப்பதான் அவருக்கு அப்போ கூட நான் போய் சார் இந்த பாட்டெல்லாம் கேளுங்கன்னு சொன்னதில்லை. அது ஒரு நல்ல ஒரு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே. இந்த ஏ பெண்ணே பெண்ணே அப்படிங்கிற சாங் வந்து இணையத்துல வைரலான ஒரு சாங் அப்படின்னு சொல்லலாம். பல கோடி பார்த்த ஒரு சாங், ரசிச்ச சாங் அண்ட் கலர் டியூனா இருந்த சாங் அப்படின்னு சொன்னா உங்களுடைய கெரியர்ல அது வந்து முதன்மையான சாங் அப்படின்னு நினைக்கிறேன். அது மேக்கிங் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு சார்? அந்த பாட்டு பொறுத்த வரைக்கும் அந்த படத்தோட டைரக்டர் தான் சொல்லணும். ஏன்னா நான் வந்து என்னோட ஒர்க் பேட்டர்னே வேறையா இருக்கும். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் பண்ணி அந்த ஃபைனல் வரைக்கும் அதை என்ஹான்ஸ் பண்ணணுன்ற ஒரு விஷயத்திலே இருப்பேன். ஓகே. அது நிறைய பேருக்கு அது வந்து புரியாது. ஓ. பட் மணி, அந்த படத்தோட டைரக்டர் பேர் மணி. ஸோ அவரு தான் வந்து எனக்காக ப்ரொடியூசர்ஸ் கிட்டலாம் சண்டை போட்டார். அவங்க வேணான்னிட்டாங்க அந்த பாட்டு. ஓகே. இது என்ன, இது ஒண்ணுமே புரியல, இது வேணான்னிட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ராக் வாய்ஸ் இருந்தது, அந்த வீணை பிஜிஎம்லாம் இல்லை. பட் மணி எனக்காக சண்டைலாம் போட்டு அந்த பாட்டை ரீடைன் பண்ணி அப்புறம் ஸ்ரீராம் வந்து அதெல்லாம் வந்து அப்புறம் அந்த பாட்டு ஒரு நல்ல இதாச்சு, என்ஹான்ஸ் ஆகி ஹிட் ஆயிடுச்சு. ஓகே. ஒரு சாங் வந்து எப்படி உருவாகுது? அதாவது எங்களுக்கெல்லாம் வெளியில பார்க்கும்போது அது எப்படி ஓகே ஒரு நரேஷன் வந்து டைரக்டர் கொடுப்பாங்க, நீங்க வந்து அதை ஓரலா நீங்க பண்ணிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி வெளி தோற்றமா தெரியுது. பட் உள்ள என்ன நடக்கும்? ஏன்னா ஒரு லிரிசிஸ்ட் இருப்பாங்க, நீங்க அதை கம்போஸ் பண்ணணும், அது வந்து பாடகர்களுக்கும் நீங்க நரேஷன் கொடுக்கணும். அந்த ப்ராசஸ் எப்படி போகும்? ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்பார்க் தான். நம்ம கிட்ட டைரக்டர் எப்படி சொல்றாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு. சும்மா வந்து ஒரு லவ் சாங் வேணும்னு சொல்றதுக்கும் அழகா அந்த சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த கேரக்டர்ஸ் எப்படி நமக்கு ஒரு பிரீஃப் கொடுத்து நம்மளை இன்ஸ்பயர் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்படி பண்ணும்போது வேலை ஈஸி ஆயிடும். நமக்கு ஒரு ஸ்பார்க் அடிச்சிரும். பியானோலையோ ஒரு ஹார்மோனியம்லையோ கிட்டார்லையோ ஒரு சின்ன ஐடியா பண்ணிட்டு சிம்பிளாக ரெடி பண்ணி ஒரே ஒரு லேயர் வச்சு இப்படி தான் இருக்க போகுது இந்த பாட்டுன்றும் டேரக்டர் சில பேர் புரிஞ்சுப்பாங்க. சில பேருக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணி காட்டணும். எல்லாம் பீட்ஸ் எல்லாம் போட்டு டம்மி லிரிக்ஸ் போட்டு ட்ராக் சிங்கர்ஸ்லாம் வச்சு இந்த மாதிரி 2 மெத்தட் இருக்கு. அதுக்கப்புறம் தான் லிரிக்ஸ்லாம் உள்ள வரும், ஃபைனல் வாய்ஸஸ் வரும், லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வரும். அது ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த டியூன் அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா எல்லாமே ஈஸி தான். டியூன் அப்ரூவல் தான் நிறைய நேரம் இருக்கும். இந்த ஓ பெண்ணே அந்த சாங் எங்களுக்காக பாட முடியுமா? அந்த பாட்டு ஸ்ரீராம் பாடியிருந்தாங்க. ஸ்ரீராம் நல்லா இருந்தாலும் பாடிட்டாங்க. உங்களுடைய குரல்ல நாங்க கேட்கலாம் இல்லையா? ஹே பெண்ணே பெண்ணே உன்னை கண்ட பின்ன நேரம் நல்ல நேரம் என்று தோன்றுதே. ஓ மின்னும் பொண்ணே கண்ணுக்குள்ள உந்தன் பிம்பம் எங்கோ என்னை கொண்டு போகுதே. அடிக்கிற வெயில போல் உத்து பார்க்கிற, அடிக்கடி குளிர போல் வந்து ஈர்க்கிற, வேரெல்லாம் பூக்கிறதே பூவெல்லாம் வேர்க்கிறதே, கோளாறு இதயத்திலே காதல் தித்திக்குதே. தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். ஸ்ரீராம் ஃபேன்ஸ்லாம் டென்ஷன் ஆக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நிறைய படங்கள்ல வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க, இடையில ஆல்பம் சாங்ஸும் ரிலீஸ் பண்றீங்க. அப்படி நிறைய ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அதை எப்படி பேலன்ஸ் பண்ண முடியுது? ஏன்னா நீங்க ஆல்பம் சாங் அப்படிங்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய ஒர்க், உங்களுடைய டிசிஷன் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கும். கரெக்ட். என்னை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு பாட்டு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதுதான் மியூசிக் டைரக்டர் ஆகணும். ஸோ அதை நான் ஆல்பம் படம்னு பிரிக்காம ஆல்பம் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய பிரேக்ஸ் கொடுத்ததே ஆல்பம் சாங்ஸ் தான். ராட்டின்னு ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன், அப்புறம் குட்டி பட்டாசு, இந்த மாதிரி பாட்டுங்க தான் எனக்கு பெரிய பிரேக் கொடுத்துச்சு. அதில் ஒரு சின்ன ஃப்ரீடம் இருக்கு. நம்மக்கிட்டே எல்லா டிசிஷனும் கொடுத்துருவாங்க, யார் பாடணும், லிரிக்ஸ் என்ன, டியூன் என்ன, எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தான். அதில் பெரிய ஃப்ரீடம் இருக்கும் போது அந்த பாட்டுங்கள்லாம் நம்மளுக்கு நல்லா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லாமல் பண்ணுவோம். எனக்கு எதுவும் பெருசாக அந்த ஒர்க் பேலன்ஸ் அடிபட்டு போகிற மாதிரி இருக்காது. பாட்டு வரும் எடுத்து பண்ணிட்டு இருப்பேன்.
இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. அப்படியே உங்களுடைய சாங் அந்த குட்டி பட்டாசு அப்படிங்கிற சாங் வந்து பயங்கர வைரல். யூடியூப்ல மட்டுமே வந்து 19 crores ஆமா, ஸ்டில் இப்போ நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 200 19 மில்லியன் crores வரப்போகுது இப்போ. போயிருக்கு. அந்த ஆல்பம் சாங்ஸ்லாம் ரிலீஸ் ஆகக்கூடிய டைம்ல வந்து இந்த சாங் தான் வந்து பயங்கர ஹிட் கொடுத்த ஒரு சாங்காகவும் பார்க்கப்பட்டுச்சு. கரெக்ட். உங்களுக்கு அதை மேக்கிங் பண்ணும்போது தோணுச்சா இது கொஞ்சம் ஹிட் ஆயிடும்பா அப்படின்னு? ஃபர்ஸ்ட் வந்து ராட்டின்னு ஒரு பாட்டு பண்ணோம் மெட்ராஸ் கிக்ல. அது நல்லா ரீச் ஆச்சு. அந்த டைம்ல நம்பர்ஸா வந்து பெருசா அது இல்லைனாலும் பட் எனக்கு வந்து என்னோட அடையாளமா அந்த பாட்டு தான் இருந்துச்சு. அடி எதுக்கு உன்னை பார்த்தேன்னு நினைக்க வைக்கிறியான்னு பாட்டு. அப்புறம் திருப்பி இண்டிபெண்டன்ட் பண்ணலான்னு போகும்போது ஜாலியான ஒரு பாட்டு வேணும் தான் கேட்டாங்க சோனியில். அப்போ குட்டி பட்டாசுன்னு ஒரு பாட்டு ஒன்று ஒர்க் பண்ணேன். என்கிட்டயே விட்டுட்டாங்க, நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு. பார்த்தா அது எல்லாமே நல்லா வந்துடுச்சு. நடிச்சவர் பாட்டு உள்ள வந்து லேபிள் ப்ரமோட் பண்ணுறது எல்லாமே பார்த்தா பயங்கர ஹிட்டு. நான் அவ்வளோ நம்பர்ஸ்லாம் போகணும்னு எதிர்பார்க்கல. ராட்டி வந்து என்ன ஒரு 15 மில்லியன் போச்சு. இது என்ன ஒரு 20 மில்லியன் போனா ஓகே நம்ம பாஸ் ஆயிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா கிட்டத்தட்ட 200 மில்லியன் வரப்போகுது இப்போ. அந்த டைம்ல அந்த பாட்டும் ஒரு பாட்டு என்ஜாய் என்ஜாமின்னு நினைக்கிறேன். அது 2 தான் 100 மில்லியன் கிட்ட வந்த ஒரு சாங். ஸோ அதுல ஒரு பெருமை எனக்கு இருக்கு. அந்த குட்டி பட்டாசு அந்த சாங் வந்து நீங்க தான் பாடவும் செஞ்சிருக்கீங்க, கம்போஸும் நீங்க தான். அதனால ஆடியன்ஸ்க்கு நீங்க வந்து இப்ப பாடியே ஆகணும் அந்த song. கண்டிப்பா. அடியே அடியே என் குட்டி பட்டாசே, தனியே தனியே வந்து விட்டு வெலாசே, உயிரே உயிரே என்ன மன்னிச்சு பேசே, கண்ணால் டிவி சாதடி, சரிகமப்பா தானி நான் சொல்லி தரவா, துடிக்கிற ஆசைய நான் கொட்டி விடவா, வருகிற வனி நான் வீட்டில் சொல்லவா, வேலைய நான் முத்தம் வைக்கவா, மணக்கும் அஞ்சடி பர்ஃப்யூம் நீ, மயக்கும் கண்ணுல கஞ்சாணி, சிரிச்சா சிந்திரும் சிந்தேனி, முறைச்சா கீரிடும் கண்ணாடி. இப்படி போவோம் அந்த பாட்டு. இப்போ ஒரு சாங் வந்து உருவாக்குறீங்க அப்படிங்கும்போது நாங்களாம் வெளியில பார்க்கும்போது அது ஒரு ஃபுல் ரேம்ப் போல நீங்க பாடிடுறீங்க அப்படிங்கிறது தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். அதுலேயும் வந்து போர்ஷன்ஸ் வந்து கட் பண்ணி தான் இது பண்ணுவாங்களா எடுக்கும் போதே? நான் வந்து ஆக்சிடென்டல் சிங்கர் தான். நான் வந்து ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ்லாம் கிடையாது. நான் வந்து கம்போசர், ப்ரோக்ராமர், இதுதான் என்னோட ரோல். சில பாட்டு வந்து நான் ட்ராக் பாடி கொடுக்கும்போது டேரக்டருக்கு இந்த ஃபீல் நல்லா இருக்கு, நீயே பாடிடுன்னு சொல்ல போய் தான் நான் பாட ஆரம்பித்தேன். பட் நான் ரஹ்மான் சார் கிட்ட ஒர்க் பண்ணும்போது எக்ஸ்ட்ராடனரி சிங்கர்ஸ்லாம் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். அவங்களாம் எப்படிலாம் பாட மாட்டாங்க. அவங்களாம் உட்காந்து பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு டேக்கில் ஃபுல்லாக ஒரு பல்லவி ஃபுல், சரணம் ஃபுல், இப்படி தான் போவாங்க. நான் இப்படி பஞ்ச் பண்ணி பண்ணுறேன். அது வந்து doesn't matter for me. ஏன்னா அது பாட்டா வந்து அது ஒர்க் அவுட் ஆகணும்னு தான் நான் நினைப்பேன். ப்ளஸ் நான் ஸ்டேஜ் ஷோஸ்லாம் இன்னொன்று அதுவும் பண்ண ஆரம்பிக்கல. அப்போ பண்ணும்போது நான் இன்னும் கொஞ்சம் கான்ஷியஸாக ப்ராக்டிஸ் பண்ணி ரெக்கார்டிங் போவேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே சூப்பர். ஆல்பம் சாங்ஸ்க்கு அப்புறமும் நீங்கள் வந்து நிறைய படங்கள் பண்ணியாச்சு. அதில் வந்து ஜெயோட ஃபில்ம் அந்த சாங்கும் நல்ல ஒரு ஹிட் கொடுத்த சாங்காக பார்க்கப்பட்டுச்சு. அதுலேயும் வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் வந்து அந்த வேரியேஷன் வந்து அந்த படத்தோட அந்த கதை மையமாக வச்சு தான் அது வந்து மாறுமா, இல்லை டேரக்டர் நீங்கள் கன்வே பண்ணுறதை வச்சே நீங்கள் ஓரலாக ஸ்டார்ட் பண்ணிடுவீங்களா? இல்லை, நான் அது வரைக்கும் இப்போ பறந்து போ படம் முன்னாடி வரைக்கும் என்னோட ஜேர்னியே வேறையா இருந்துச்சு. பறந்து போக்கு அப்புறம் கண்டிப்பா வேறையா இருக்கும். நான் சூஸ் பண்ற படங்களாவும் சரி, பாட்டா எப்படி வருதுன்னு. அதுக்கு முன்னாடி நான் பண்ண படங்கள் எல்லாமே ஒரு மாதிரி ராம்காம், காமெடி இதுதான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி படத்துல பேசிக்கா என்ன வரணும்னா ஒரு லவ் சாங், ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன், இப்படிதான் வரும். ஒரு 3-4 பாட்டு தான் அந்த டைம்ல வந்துட்டு இருந்தது. அதுக்கு பெருசா அவருக்கு டெம்ப்ளேட் தான் அது. அதுல நான் மட்டும்தான் கிரியேட்டிவ் டிசிஷன் மியூசிக்ல எடுக்க முடியும். டேரக்டர்ஸ் வந்து செலக்டிவ் இதில் தான் இருப்பாங்க. இது ஓகேவா இல்லையா, இதில் தான். ஒரு லவ் சாங் பண்ணோன்னும் போது லவ் இஸ் இன் அஸ். ஸோ அது வந்து ஈஸி, அது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். அது அந்த மாதிரி பண்ணலாம். ரொம்ப கஷ்டமா இருந்தது வந்து இந்த குத்துப்பாட்டும் ஓப்பனிங் சாங் தான். அதுக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? கண்டிப்பா ஒரு டான்ஸ் ஆடணும்னா டான்ஸ் ஆடுறதுக்கு என்ன இன்ஸ்பிரேஷன் சொல்லணும். ஒரு ஹீரோ இன்ட்ரோக்கு வேற எப்படி நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும்? டேரக்டர் ஹீரோ வராரு, ஒரு மாசான ஒரு பீச், அதுக்கெல்லாம் வந்து அதெல்லாம் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். லவ் சாங்ஸ் தான் ஈஸியா இருக்கும். லவ் அண்ட் சிச்சுவேஷனல் சாங்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு பேத்தோஸ், ஒரு மெலன்கலி, இதெல்லாம் தான் நமக்குள்ளே இருக்கிறதுனால அது ஈஸியா வந்துடும். எத்தனையோ டிரெக்டர்ஸ் வந்து உங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கலாம். பட் ராம் சார் அப்படிங்கும்போது, ராம் சார் அப்படின்னு சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய கனவா இருக்கலாம், இவர் கூட நம்ம ஒர்க் பண்ணணும், இவருடைய படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, ஒரு கனவோட வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க இருக்கிறாங்க.
குறைவான படங்கள் கொடுத்திருந்தாலும் தரமான படங்களா ராம் சார் வந்து கொடுத்துருக்கிறாரு. அப்படி நீங்க ராம் சார் கிட்ட ஜாயின்ட் ஆகும்போது, அதாவது எப்படின்னா நீங்களும் ராம் சாரும் காம்போவா ஒர்க் பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் எப்படி அமைஞ்சது, அதுக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க? அது ஒரு மேஜிக்கல் ஜேர்னினே சொல்லலாம். ஏன்னா வந்து படங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ வந்து ஐ தாட் ஓகே இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு ஓகே அடுத்து என்னன்றதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு டிசிஷன் வந்துட்டு ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் ரஹ்மான் சார். ஓகே ஓகே அப்போது வந்து நான் நிறைய பேர் அப்ரோச் பண்ணலான்னு நினச்ச டைம் அது. அது வரைக்கும் அப்ரோச் பண்ணதே இல்லை. நம்ம தான் நமக்கு சில பிரேக் வேணாலும் நம்ம தான் போய் கேட்கணுன்ற மைண்ட் செட்டுக்கு அப்போ தான் வந்தனே. அதுக்கு முன்னாடி வந்து நான் என் ஒர்க் அப்படி பிஸியாக இருந்தாலும் அப்படி யோசிக்கவே இல்லை. அப்படி யோசிக்கும் போது கூட நான் வந்து எனக்கு ராம் சார்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க மைண்டில் எல்லாம் நம்ம போனால் அவங்க கேட்பாங்களான்ற மைண்டில் தான் இருந்தேன். அப்போது திடீர்னு ஒரு நாள் ராம் சார் ஆஃபீஸ் வந்து கால் பண்ணுறோம் அப்படின்னாங்க. ராம் சார் வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அவங்க அசிஸ்டன்ட் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. அது புது மியூசிக் டைரக்டர்ஸ் அப்கமிங்கில் இருக்காங்களும் தேடிட்டு இருக்கோம். உங்கள் ஒர்க்லாம் கேட்டோம், உங்களோட ரெஃபர் பண்ணார், நாங்கள் மீட் பண்ண வரலாமான்னாங்க. சரி வாங்கன்னு இங்கே வந்து பாட்டெலாம் கேட்டாங்க அவங்க அசிஸ்டன்ஸ்லாம். கேட்டுட்டு அடுத்த நாள் வந்து ஒரு 20 பேப்பர் எடுத்துகிட்டு வந்தாங்க. பாட்டுலாம் எழுதி இருந்தது. அதில் இதுக்கெல்லாம் டியூன் போட்டு காட்டுங்க அப்படின்னாங்க. ஒருவேளை செக் பண்ணுறாங்களோன்னு சொல்லிட்டு நான் அந்த பாட்டு படித்தோடனே எனக்கு ஒரு மூட் கிரியேட் ஆகும் இல்லையா, ஒரு குட்டி பையன் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே இருந்தது எல்லாமே. ஜாலியாக ஒரு சாங்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் நெக்ஸ்ட் வீக் வந்து படம் எடுத்துகிட்டு வந்தாங்க. எனக்கு அப்போ வரைக்கும் தெரியாது அது ராம் சார் படம். இந்த பாட்டெல்லாம் இதில் போட்டு இதுக்கு ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு. சரி ஓகே அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் சிவா வராரு, படம் சூப்பராக இருக்குது, செம்ம ஃபன்னாக இருக்குது படம், இந்த மாதிரி லைட் ஹார்ட்டடாக அழகாக இருக்குது படம். 8வது ரீல் வந்து முடிக்கிறேன், ஃபிலிம் பை ராம்னு வந்துச்சு. அப்பதான் உங்களுக்கு ரிவீல் ஆகுது. ஆமா, வேற ஏதாவது ஹார்ட் டிஸ்க் ஏதாவது மாற்றி எடுத்துட்டு வந்துட்டாங்களா, வேற படம் ஏதாவது. அப்புறம் கரெக்டாக ராம் சார் அப்போ ஃபோன் பண்ணாரு. எல்லாமே சிங்க் ஆன மாதிரி இருந்தது. ஃபோன் பண்ணி அது வரைக்கும் ராம் சார் பேசவே இல்லை என்கிட்ட. அவருக்கு என்னன்னா எல்லா பாட்டும் முடிக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்ற ஒரு இதுலேயே இருந்தார். அப்புறம் ராம் சார் கால் பண்ணி ஒர்க் சூப்பராக இருக்குது, நீங்கள் சாங்ஸ் நீங்கள் பண்ணுங்கள், பேக்ரவுண்ட் ஸ்கோர் யுவன் சங்கர் ராஜா ஆல்ரெடி பண்ணியிருக்காரு, ஸோ அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். சரிங்க சார், இதுவே எனக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இதுக்கு தான் நான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லிட்டு அப்படி அமைஞ்ச ஒரு விஷயம் தான் அது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி பறந்து போக்கு முன்னாடி நான் இருந்தது வேற, பறந்து போக்கு அப்புறம் என்னோட படங்களும் என்னோட பாட்டோட சவுண்டே மாறிடும். அதுக்கு காரணம் வந்து ராம் சார் தான். ஏன்னா அவர் நம்மளை இந்த 1 இயர்ல மோல்டு பண்ணிட்டாரு. பாட்டு பண்ண தெரியும், படத்துக்கு ஒர்க் பண்ண தெரியும், அது எப்படி பண்ணணும் சினிமாக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளுக்கு சாதாரணமாக தான் இருக்கும். அங்கே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேணாம் ரொம்ப சத்தமாக இருக்குன்னு தான் சொல்லுவார். அது ஏன்னு பார்த்தா அப்புறமா அது தெரியும், கேரக்டருக்கும் படத்துக்கும் அது வந்து ஒர்க் ஆகும். அந்த டைலாக்ஸ் அங்கே அவ்வளோ ஹெவியாக இருக்குது, அந்த சவுண்டுக்கு பின்னாடி அந்த காற்றெல்லாம் வரப்போ எஃபெக்ட்ஸ் எல்லாம் நிறைய வரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவர் அப்பப்போ அசால்ட்டாக சொல்லுவார். அது நம்மளுக்கு ஒரு 1 இயர் கழிச்சு இந்த படம் முடிக்கும் போது எனக்கு புரிஞ்சுது, ஓகே இதுக்கு தான் இதெல்லாம் சொல்லியிருக்காரு அவர் அப்படின்னு. ஸோ இட் வாஸ் அ வெரி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அது எத்தனை பேருக்கு அது அமையும்னு தெரியல, எனக்கு வந்து ஈஸியாக அமைஞ்சதுன்னு சொல்ல மாட்டேன். நான் அதுக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். 15 இயர்ஸாக நான் வந்து இதுக்காக தான் ஒர்க் பண்ணேன், ஒரு நல்ல டேரக்டர் கிட்ட போய் நம்ம சேரணும் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு சாங் வந்து நீங்க சித்தார்த் வச்சு பாடியிருக்கீங்க. அந்த சித்தார்த்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யாரு கொண்டு வந்தா? அதெல்லாம் ராம் சார் தாங்க. ஆமா, ஏன்னா அவர் ஒரு ஃபோன் கால்ல எல்லாருமே வந்துட்டாங்க. இந்த ஆல்பம் என்னன்னா பாட்டு முடிச்சிட்டோம், ட்ராக் நான் பாடிட்டேன் நிறைய, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பாடியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு மார்க்கெட்டிங்காக இந்த மியூசிக்கை வந்து கேட்க வைக்க, கொண்டு போய் விற்க நிறைய நேம்ஸ் தேவைப்படுது. ஸோ அப்போ ராம் சார் வந்து இப்போ தான் நிறைய ஆக்டர்ஸும் பாட ஆரம்பிச்சிட்டாங்க, மியூசிக் டைரக்டர்ஸ் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போது அந்த மாதிரி நம்ம ராம் சாரோட ஐடியா தான் இவங்களெல்லாம் கூப்பிடலாம். நான் கேட்டேன், சார் எப்படி சார் இவ்வளோ பேர் வருவாங்களான்னு. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அவர் கால் பண்ணேன். ஃபஸ்ட்டு சித்தார்த் தான் கால் பண்ணார். சித்தார்த் வந்து வெரி ஸ்வீட், அவர் ஒரே ஃபோன் காலில் வந்துட்டார். ஒரு நைட் ரெக்கார்ட் பண்ணோம், ரொம்ப அழகாக பாடினார். எனக்கு வந்து ஈஸியாக இருந்தது அவங்கள ரெக்கார்ட் பண்ண. ஸோ அந்த மாதிரி தான் சித்தார்த், மிஷ்கின் சார், சஞ்சய் சுப்ரமணியம் சார், ஆண்ட்ரியா, ஜிவி பிரகாஷ், இந்த மாதிரி ஒரு குரூப்பே இருக்காங்க. நட்சத்திர பட்டாளமே இந்த மூவில இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க, எங்களால டைம் இல்லை, அந்த டைம் கரெக்டாக அமையல. எல்லாருமே ரெடி பாட, ஆனால் டைம் இல்லாததுனால நம்ம அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டோம். சார், அதாவது ஒரு சாங் வந்து எப்படி உருவாக்குறாங்க, அந்த ஸ்க்ராட்சிங் மொமெண்ட் அப்படிங்கிறது எப்படி உருவாகும், அந்த மேஜிக்? ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு
ஸ்டைலில் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே. நான் அப்புறம் ஒரு பாட்டும் ஒரு விதமாக தான் ஒர்க் ஆகும். இப்போ டான்ஸ் பாட்டுனா ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல பீட் பிடிச்சிட்டு அதுக்கு மேலே டியூன் பண்ணுவேன் நான். ஓகே. இப்போ இந்த பாட்டு வந்து ராம் சார் படத்தில் கஷ்டம் வந்தான்னு ஒரு பாட்டு, ஒரு சுச்சுவேஷன் ஒன்று இருக்குது. வெரி இன்டிமேட்டாக அவங்களோட லோன்லினஸ் அவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டு. ஓகே. அப்போது எனக்கு யூஸ்வலாக நான் வந்து டியூன் ஃபஸ்ட்டு தரா தர தரரா தரா நா என்னன்னா தடா டடடடடடா டடா டடடடடா இப்படி ஒரு ஃப்ளோவில் ஒரு டியூன் ஒன்று உங்களுடைய வாய்ஸ்ல அந்த மொமெண்ட்ல ஒரு ஐடியா வந்துச்சு. டைரக்டருக்கு அமுச்சு வச்சு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே. ஸோ அவர் வந்து அப்புறம் மதன் கார்கி சார் வந்து லிரிக் எழுதி இது யூஸ்வலான ஒரு கவித்துவமாலாம் வேண்டாம், ரொம்ப காமனாக புதுசாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த அந்த சவுண்டிங் சொல்லி தான் கஷ்டம் வந்தா டிஷ்ஷும் இருந்தான்னு ஒரு லைன் கொடுத்தேன். அதை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி கஷ்டம் ரொம்ப வந்தா டிஷ்ஷும் இந்த வாழ்க்கை அந்த மாதிரி ஏதாவது ஒரு சோகம் வந்தா சோடா இந்த மாதிரிலாம் போட்டு கொடுத்தாரு. அதை நான் என்ன பண்ணுவேன், ஓகே நெக்ஸ்ட் வந்து இதை வந்து அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த அந்த விஷுவலுக்கு ஏற்ற மாதிரி நைட் டைமில் நடக்கும். ரொம்ப ஒரு 2-3 அரேஞ்ச்மெண்ட் இருந்தால் போதும்னு நினச்சிட்டு நான் கிட்டார் பேக்கிங் போகலான்னு நினச்சிட்டு கிட்டார் எடுத்தோம் லைவ். அது எப்படி எந்த பேட்டர்னில் போகணுன்னா ஸோ இதுக்கு மேலே வந்து பாட்டு வரும்போது இந்த மாதிரி கேட்கும். கஷ்டம் முன்ன வந்தா டிஸ்கோ இந்த வாட்டம் லைட்ட வந்தா ஆட்டோ வீட்ட. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ஆட் பண்ணுவோம், அந்த பாட்டை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவோம். ஸோ ஃபைனலாக இதுக்கு வந்து யார் வாய்ஸ் போகலான்னும் போது ராம் சார் வந்து யுவன் சங்கர் ராஜா பாடினா சூப்பராக இருக்கும். நானும் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். எனக்கு கண்டிப்பாக சாங் எலிவேட் ஆகும் அவரோட வாய்ஸில். கண்டிப்பாக. ஸோ அப்புறம் ஃபைனலாக மிக்சிங் மாஸ்டர்லாம் முடிஞ்சு பாட்டு வந்து இந்த மாதிரி கேட்கும். ஃபைனல் கஷ்டம் முன்ன வந்தா டிஷ்ஷும் இந்த வாட்டோ லைட்ட வந்தா ஆட்டோ வெயிட்ட இந்த சோகம் பொங்கி வந்தா சோடா இந்த பாட்டை கேளு இந்த மாதிரி. இது ஒரு சின்ன ப்ராசஸ் நான் உங்களுக்கு சும்மா காமிச்சிருக்கேன். பட் இதுக்கு மேல நிறைய வேலைகள் இருக்கு. இன்னும் நிறைய இயக்குனர்களோட நீங்க பணியாற்றணும். தொடர்ந்து சந்திக்கலாம். நன்றி சார். தேங்க்யூ.